ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள், எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு 15லிருந்து நம்மளுக்கு மார்கழி 16 வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் மாத ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி பரணி தீபம் வந்துடுது. அனைவரும் தவறாமல் நம்ம வீட்டில் 5 நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ளே ஏற்றணும். இதை ஏற்றும்பொழுது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் நம்ம சிறப்பான நிலையை அடையலாம். நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலனாலும் அதுவும் சிறப்பாக அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே புண்ணிய பலனை பெற்று கொடுத்துரும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மறுநாள் நமக்கு 4ஆம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு. அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும். அதனால தான் ஆலயங்களில் முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும். அதே போல் மறுநாள் விஷ்ணு ஆலயங்களில் 5ஆம் தேதி வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம், விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது. நமக்கு 4ஆம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம். என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும். சந்து பொந்து இண்டி இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும். அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்கள்லாம் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 16 மார்கழி மாதமும் பிறந்துடும். அன்றையிலேருந்து அந்த மார்கழி 30 பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம். ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நம்மளுக்கு 19ஆம் தேதி டிசம்பர் 19 ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா, அதனால் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு, பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வழிபடுவது இல்லை, நம்மளுக்கு டிவிலேயே ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க. எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க. அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும், நம்மளுடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளெல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம், அதுவும் ஆண்டின் நிறைவு மாதம், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஆவலாக கேட்டுக்கொண்டு இருக்குது மேஷம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சென்ற மாதம்லாம் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க. நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய ஒரு வலி வேதனை, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொருளாதார வரவு இல்லாமல், ஒரு உடல் சுகக்குறைவீனம், நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைமா, நிறைய எதிரிகள் பிரச்சனை. நல்லா பழகிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது, எப்படி எங்களால் புரிஞ்சிக்கொள்ளவே முடியல அப்படின்னு ரொம்ப மேஷம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வேலை செய்கிற இடத்துலையும் வேலை பலு, அலைச்சல் திருச்சல், நிறைய கஷ்டப்பட்டாலும் ஒரு பலனில்லாத சூழலில் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பொறுத்தவொடனே 8ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அழகாக பாக்கியஸ்தானத்திற்கு பிரவேசம் பண்ணிடுவார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா குருவும் 5ஆம் தேதியே அந்த வக்ர நிலையிலேயே மிதுனத்தை சென்று அடைவார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனும் இந்த மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு தனுசுக்கு அமர்ந்துடுவார், 8இல் இருக்கக்கூடியவர். ஏன்னா ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து பலவித இன்னல்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த மேஷத்துக்கு கொஞ்சம் விடுபடக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லியாச்சு. உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குழப்பங்கள், உங்கள் கஷ்டங்கள்,
உங்கள் துயரங்கள், உங்களுடைய வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழலுக்கு இறைவன் ஒருவர் மூலயமா உங்களுக்கு ஒரு வழி காட்டுறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு, அனுசரணை, ஒரு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, இல்லை ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அவங்க கூப்பிட்டு உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஹெல்ப்பெல்லாம் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் வந்து இந்த காலகட்டம் உருவாகும். தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான சூழல்கள் வந்து நல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ஒரு அக்ரெசிவாக வந்து எதுலேயும் போய் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிடாதீங்க. பொறுமை கடலினும் பெரிதுன்னுவாங்க இல்லையா, அது மேஷத்துக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படுது. ஏன்னா 12இல் இருந்து சனி கொடுக்கக்கூடிய தாக்கங்களை இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியான அவர் லக்னத்துக்குரியவர், 5க்குரிய சூரியனும் 9ற்குரிய குரு, இந்த திரிகோணாதிபதிகளின் ஒரு கூட்டமைப்பு, ஒரு தொடர்பு உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கை கொடுப்பது, திருமண பேச்சுவார்த்தைகள், மனைவியுடைய ஆலோசனை, மனைவி வழியில் வந்து ஒரு ஆதாயம், ஒரு சிலர்லாம் வந்து மனைவியை வந்து ஒரு கூட்டு தொழிலில் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக நல்லா ஒரு ஐடியாஸ்லாம் இப்போல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மனைவி வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷத்துக்கு இப்போ மனைவியே மந்திரி அப்படின்ற மாதிரி அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பது, வழக்கு வியாஜியங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவது, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது, ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்து அப்படின்னும்பொழுது அதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு திட்டமிடல், ஒரு செயல்பாடெல்லாம் இருக்கும்பொழுது தொழிலில் நல்ல இடமாற்றம், நல்ல ஒரு தன வருவாய், உங்களுக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிவது. உடல் ஆரோக்கியம், இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பேக் பெயின், ஒரு வந்து ஜாயின்ஸில் வந்து ஒரு பிரச்சனை, அதே போல் ஒரு டைஜஷன் பிரச்சனை இருந்தவங்கள்ட்ட இப்பொழுது ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 7.5 சனியை வந்து கடந்து கொண்டிருக்கிறோன்னு. அதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம். உங்கள் முயற்சிகளை வந்து திறம்பட போட்டு உங்களுடைய அனைத்து வகையிலும் வெற்றி பெறக்கூடியதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், உங்களுடைய ஷேர் பண்ணுவீங்க இல்லையா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், உங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கவனம் இருங்க. கூடுதல் விழிப்புணர்வு, கடன் கொடுக்கறது வாங்கிறது, ஜாமீன் கையெழுத்து, இந்த விஷயங்களில் சின்ன உடல் உபாதையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறீங்க, ஒரு தேர்ட் ரவுண்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி மேஷத்திற்கு அதிக கவனம், விழிப்புணர்வு இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நல்ல ஒரு தெளிவோடு கடந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் ஜெயந்தி இருக்கு இல்லையா, அன்று விரதம் இருந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து ஒரு துளசியும் அவருக்கு வந்து ஒரு வெண்ணையும் சாற்றி விட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல தன வருவாய், நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கண்கூடாக காணலாம். மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.